Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு வீடியோல 500 தர்ஷன் டிக்கெட் அதாவது 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் எப்படி ஆன்லைன்ல புக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த டிக்கெட் புக் பண்ணும்போது தர்ஷன் டிக்கெட் எப்படி வரும் அப்படின்ற டவுட்ஸ் நிறைய இருக்கு. ஃப்ரீ தர்ஷன்ல போகல எனக்கு ஆன்லைன்ல வேற ஆப்ஷன் வேணும். ஏன்னா 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் வந்து ஒரு டைம் தான் ஓபன் பண்ணுவாங்க. ஸோ அது புக் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் வந்து இந்த 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் தான். ஸோ இதை எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் ஈஸியாக வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபாரின்ல இருந்து கூட நிறைய பேர் வந்து தர்ஷனுக்கு வராங்க. அவங்க உங்களோட பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் லாகின் ஐடி வந்து இருக்கணும். ஸோ லாகின் ஐடி வந்து இமெயில் ஐடி வச்சு நம்ம லாகின் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். உங்ககிட்ட லாகின் ஐடி இல்லை அப்படின்னா இந்த சைன் அப் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு லாகின் ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி உங்ககிட்ட லாகின் ஐடி இருந்துச்சுன்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்டு அண்ட் இந்த கேப்சா கொடுத்து லாகின் வந்து பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சர்வீசஸ் அப்படின்றதுல ஆன்லைன் சேவா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்ரீவாரி டெம்பிள் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சேவா அதாவது கல்யாணோத்சவம், ஆர்ஜித பிரம்மோற்சவம், ஊஞ்சல் சேவா இந்த மாதிரி சேவாஸ் வந்து இருக்கும். இந்த சேவாவுக்கான டிக்கெட்டை நீங்க ஃபர்ஸ்ட் வந்து புக் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு தர்ஷன் டேட் வந்து புக் பண்ண முடியும். ஸோ இதுல நீங்க எந்த சேவா வேணாலும் புக் பண்ணலாம். ஆர்ஜித பிரம்மோற்சவம், ஊஞ்சல் சேவா, அதே மாதிரி சகஸ்கர தீபலங்கார சேவா, இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு கூட நீங்க புக் பண்ணிக்கலாம். இந்த கல்யாணோத்சவம் மட்டும் செலக்ட் பண்ணீங்கன்னா இது வந்து கப்பல் டிக்கெட்டா தான் வரும். ரெண்டு பேத்துக்கு தான் புக் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன சேவா விருப்பப்படுறீங்களோ அந்த சேவா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே வந்து பாத்தீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷன் அவைலபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல தான் போயிட்டு எந்த மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்க முடியும். இப்போ ஜூன் மந்த் வந்து கம்ப்ளீட்டா வந்து புக் ஆயிடுச்சு. ஸோ 2 நாள் வந்து பிளாக்ல இருந்துச்சு. அது ஓபன் பண்ணி அந்த டேஸும் வந்து டிக்கெட் கம்ப்ளீட்டா புக் ஆயிடுச்சு. இப்போதைக்கு ஜூலை மந்த்துக்கும் ஆகஸ்ட் மாசத்துக்கும் நிறைய டேஸ்ல அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அந்த இதுல எவ்வளவு வந்து அவைலபிள்ஸ் இருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து ஜூலை மந்த்துக்கு புக் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க ஜூன் மந்த்ல கூட சேவாஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ ஜூன் மந்த்ல சேவா எந்த டேட்ல வேணாலும் புக் பண்ணீங்கனாலும் ஜூலை மந்த்ல உங்களுக்கு அவைலபிள்ஸ் வந்து காட்டும். இதுவே நீங்க வந்து ஜூலை மந்த்லயே சேவா வந்து புக் பண்றீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க 12ஆம் தேதி தர்ஷனுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 12ஆம் தேதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாட்கள்ல வந்து நீங்க சேவா டிக்கெட் புக் பண்ணணும். ஏன்னா எப்பவுமே வந்து சேவா வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் தர்ஷன் டிக்கெட் உங்களுக்கு ஷோ ஆகும். அதனால நீங்க என்னைக்கு வந்து ஜூலை மந்த்ல போகணும்னு நீங்க பிளான் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாட்கள்ல இந்த சேவா டிக்கெட்டை வந்து புக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க போகக்கூடிய டேட் வந்து தர்ஷன் புக் பண்ற டைம்ல உங்களுக்கு அவைலபிள் காட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சேவா வந்து செலக்ட் பண்ணிட்டு டே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூன்லயும் நீங்க புக் பண்ணிக்கலாம், ஜூலைலயும் புக் பண்ணிக்கலாம். இது எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா இது நம்ம டைரக்டா போறது கிடையாது. அதுக்கப்புறமா கீழே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆர்ஜித பிரம்மோற்சவம் நான் கொடுத்துருக்கனால ஒரு ஆளுக்கு கூட டிக்கெட் புக் பண்ணலாம். இந்த 500 கிட்ட கிளிக் பண்ணிட்டு நீங்க 2 பேத்துக்கு புக் பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா 2ஆ இன்க்ரீஸ் ஆகும். இல்ல ஒரு பர்சனுக்கு தான் நான் டிக்கெட் புக் பண்ண போறேன்னா நீங்க 1 அப்படியே வச்சுக்கலாம். ஒரு லாகின் ஐடியில 2 பேத்துக்கு தான் புக் பண்ண முடியும். ஸோ இதை கொடுத்துட்டு நீங்க வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா அடுத்ததா பிளிகிரிமோட நேம் வந்து கொடுக்கணும். அவங்களோட ஏஜ், அதே மாதிரி ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படின்றத செலக்ட் பண்ணணும். ஐடி ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும். ஐடி ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆதார் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆதார் கார்டோட நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு கோத்திரம் வந்து தெரியும். கோத்திரம் தெரிஞ்சிச்சுன்னா என்டர் பண்ணுங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது இந்த சேவாவுக்கான பேமெண்ட் வந்து நீங்க பண்ணணும். இதுல வந்து உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இதுல கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி ஃபில் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். இதுல பேமெண்ட் ஆப்ஷன்ல நீங்க ஃபெடரல் பேங்க் பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா HDFC வந்து யூஸ் பண்ணலாம். அது உங்களோட விஷயம். இதுல ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் UPI, நெட் பேங்கிங் இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் வேணும்னாலும் நீங்க யூஸ் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சேவாக்கான ஃபீ நீங்க வந்து பே பண்ணணும். பே பண்ணதுக்கு அப்புறமா தான் தர்ஷன் டேட் வந்து நம்ம புக் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த சேவா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சேவாவுக்கு 200 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் 300 ருபீஸ்க்கான நமக்கு தர்ஷன் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த டிக்கெட் புக் பண்ணாலும் நீங்கள் 300 ரூபாய் தர்ஷன் கியூவில் தான் சாமி தரிசனம் பார்க்க போவீங்க. ஸோ இதில் கேட்வே வந்து செலக்ட் பண்ணிட்டு பேனா வந்து கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதுக்கான பேமெண்ட் வந்து பண்ணிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த 500 ருபீஸ் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது வந்து உங்களுக்கு அப்போவே வந்து தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும்.
இல்ல அப்படினாலும் உங்களோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியில போயிட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல போயிட்டு இங்க வர்ச்சுவல் சேவா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து சேவா வந்து என்ன சேவா புக் பண்ணிருக்கீங்க, அதோட ரிமார்க்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம பேமெண்ட் பண்ணியிருந்தா சக்சஸ் அப்படின்னு காட்டும். இதுல தர்ஷனுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா புக் தர்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா தர்ஷன் டேட் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நம்ம ஜூலை மந்த்ல தான் ஸ்டார்டிங் வந்து பார்த்துருந்தோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜூலை மந்த்ல என்னன்னைக்கு உங்களுக்கு தர்ஷனுக்கான டேட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கோ எல்லாமே ஷோ ஆகுது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாசத்துக்கும் இருக்கும். ஸோ ஜூலைல என்னைக்கு போறீங்களோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஸ்லாட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்லாட் வந்து இதுல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்லாட் உங்களுக்கு வேணும்னு கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம யார் யாருக்கு புக் பண்றோமோ உங்களோட டீடைல்ஸ் வந்து இதுல இருக்கும். ஸோ சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட தர்ஷன் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரேட் வந்து ஆகிரும். ஸோ இப்படிதான் வந்து இந்த 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் புக் பண்றது. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் நீங்க சேவா வந்து புக் பண்ணிருங்க. அடுத்தது உங்களுக்கான தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட தர்ஷன் டிக்கெட் ஜெனரேட் ஆயிரும். அந்த டேல நீங்க வந்து சாமி தரிசனம் பாக்குறதுக்கு நீங்க வந்து போகலாம். ஸோ ரொம்ப ஈஸியா நீங்க புக் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரீ தர்ஷனம் வேணாம், எனக்கு 300 ரூபாய் தர்ஷனம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாசத்துல விசேஷங்கள் இருக்கக்கூடிய நாட்கள்ல வந்து டிக்கெட் ரிலீஸ் பண்ணாம இருக்கும். அது வந்து இப்போ அடுத்த மாசத்துல இருக்கக்கூடிய டேஸ் வந்து இந்த மாசம் கடைசியில வந்து ஓபன் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து அந்த டேஸ்க்கு பக்கமா வரக்கூடிய நாட்கள் கூட கிடைச்சதுன்னா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்ல அவைலபிள் இருக்கும்போது புக் பண்ணிக்கலாம். ஜூலை மந்த்துக்கும் ஆகஸ்ட் மந்த்துக்கும் நிறைய அவைலபிள்ஸ் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் டிக்கெட் வேணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி வந்து புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.